ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருது வீடியோ. இது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2வது நாள் இன்னைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ, பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் என் கூடயே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளால ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது கம்மி பண்ணோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல கம்மி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு என்னோட எண்ணம். நான் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நடக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் அதிகமா நடப்பேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கொஞ்சம் கம்மியா நடப்பேன். ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணோம்ல. அதனால நான் இந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்துட்டு போறேன். மறக்காம என் கூட சேர்ந்து நீங்களும் கலந்துக்காங்க. இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நேத்து நடந்ததை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆனா நேத்து நான் என்னென்ன தப்பு செஞ்சேன், என்னென்ன கரெக்டா பண்ணேன், எதெல்லாம் மிஸ் பண்ணேன், அதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட சொல்லுவேன். அதே மாதிரி நீங்களும் எவ்வளோ நடந்தீங்க, என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம எத்தனை பேர் இந்த சேலஞ்சை விடாம கொண்டு போறோம் அப்படின்னு தான் இருக்கு. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாந்தின்றவங்க, அவங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நம்ம கூட தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வீடியோ போடும்போதே அவங்க சூப்பராக எனக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அவங்கனால தான் நான் 45 மினிட்ஸ் நடக்கிறேன். இல்லைன்னா 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நடப்பேன். அவங்க 45 மினிட்ஸ் சொன்னனால தான் இப்போ நானும் 45 மினிட்ஸ் தவறாமல் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் 45 மினிட்ஸ் முடிச்சுட்டேன் நான். ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 4400 சம்திங் நடந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே கிரவுண்டில் போகிறதுனால அங்கேயே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மிஷின் மாதிரிலாம் இல்லை, சும்மா நார்மலாக நம்மளாம் பண்ணுவோம்ல, கிரவுண்ட்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்க்கில் வச்சுருந்தாங்க. அதை பண்ணியிருந்தேன். எனக்கு என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு டே போகும்போது ஒரு பார்க் போனேன். அதுதான் எப்போவுமே ரெகுலராக போவேன். என்னை பரிசோதிக்கிற மாதிரி அந்த பார்க் மூடிடுச்சு. 2வது நாள் நான் போகும்போது வாக்கிங் பண்ணுறதுக்கு அந்த பார்க் மூடி போச்சு. அச்சச்சோ, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது நான் பெட்ரோல் போட வேண்டியது இருக்குது. பெட்ரோல் வண்டியில் காலியில், அப்புறம் பெட்ரோல் போகிற இடத்துல அங்கே ஒரு பார்க் இருக்கு. அங்கே ஒரு பார்க் இருக்கே, சரி நம்ம பெட்ரோல் தானே போட போகிறோம், அப்படியே அந்த பார்க்கும் போயிட்டு வந்துருவோமே சொல்லிட்டு அந்த பார்க்குக்கு போயிட்டு அங்கே தான் அதை பண்ணேன் நான். அங்கே தான் அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஆனால் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் நாய் சத்தமாக இருந்தால் மன்னிச்சுக்காங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க நாய் தான் வாசலில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் கட்டிகிட்டு இருக்கேன். நான் மெயினாக வந்துடுறேன். நான் காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் பசங்களை எப்பயும் போல் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு தான் வாக்கிங் போகலான்னு போனேன். ஆனால் அந்த பார்க் மூடுறதுனால இன்னொரு பார்க் போயிட்டேன். அங்கே போய் நான் கம்பல்சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் காஃபி ஒன்று எடுத்தேன் நான். அதுக்கப்புறமேட்டு காலையில் சாப்பிடல. நான் மோஸ்ட்லி 10-11 மணி ஆகும் காலையிலேயே சாப்பிட்றதுக்கு. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். மத்தியானத்துக்கு லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று என்ன செஞ்சிருந்தேன், லெமன் சாதம் செஞ்சுருந்தேன். லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் சாப்பிட்டேன். நைட்டுக்கு வீட்டில் சப்பாத்தி பூரி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பூரி செஞ்சு கொடுத்துட்டு நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். அவ்வளோதான். நைட்டு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சாப்பிட்லன்னு சொல்ல முடியாது. கொய்யாக்காய், வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸ் ஐட்டம் சாப்பிட்டேன். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பால் எடுத்துக்கல, அதே மாதிரி ஒயிட் சுகர் எடுத்துக்கல. இது 2மே கட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. போக இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நேற்று நான் வெயிட் எவ்வளோ காமிச்சேன்ல, இன்னைக்கும் வெயிட் எவ்வளோ காமிக்கிறேன், நான் எவ்வளோ கிராம் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பாருங்கள், சொல்லுங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வெயிட் லாஸை. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஆனால் என்னால் முடியல. ஏன்னா எனக்கு எனக்கே ப்ராப்ளம் வரும்போது தான் அதை நான் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுது. அதனால நான் பண்ணுறேன். வாங்க, இது கூடயே நேற்று நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். சும்மா ஒரு பிளாக் மாதிரியும் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் என்னோடது நான் என்னென்ன பண்ணுறனோ உங்களுக்கு எப்படியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக பிளாக் மாதிரி போடுறேன். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எனக்கு டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் குட்டியாக 2 கோலம் போட்டிருக்கேன். நல்லா மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி
இந்த நோட்டில் வந்து நான் இந்த கோலம் போடலான்னு தான் எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோலம் வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் மைண்ட் செட் காலையிலேயே சரியில்லை போல். அப்புறம் சசிமா வந்து ஆம்லா ஜூஸ் கேட்டாங்க அவருக்கு. சரி எனக்கு ஒரு கிளாஸ் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 4 எடுத்து கட் பண்ணியிருந்தேன். என் பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டிருந்தேன், அம்மா எனக்கும் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்க 4 பேருமே உட்காந்து அந்த ஒரு கிளாஸ் அந்த ஜூஸை குடிச்சு முடித்தோம். அவர் ஆட்டோக்கு போடுறதுனால ஒரு ஒரு பாட்டிலில் ஊற்றி கூட நான் போகிற வழியில் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார், குடிச்சிக்கிறேன் அப்படின்னு. அதனால் போட்டு கொடுத்துட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே போகிற பார்க் இது கிடையாது. நான் வந்து ஐயோ என்னடா பண்ணுறது, 2வது நாளே இப்படி தடங்கலாகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு என்னோட மைண்டில் வந்தது இந்த பார்க். பெட்ரோல் போட வேண்டியது இருக்குது வண்டியில், அதனால் பெட்ரோல் போட்டுட்டு சரி அப்படியே இந்த பார்க் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதில் யாருமே இல்லை, ஒரு 2-3 பேர் தான் நடந்துட்டுருக்காங்க. என்னடா இது இவ்வளோ பேர் தான் நடக்கிறாங்க. அந்த பார்க்கில் நிறைய பேர் நடப்பாங்க, அது சின்ன பார்க், இது கொஞ்சம் பெரிய பார்க், அதோட 3 மடங்கு பெருசு இந்த பார்க்கு. ஆனால் சுற்றுறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம அழகாக வீடியோ எடுத்துன்னு சுற்றலாம். ஆனால் அந்த பார்க்கில் வீடியோ எடுக்க முடியாது, நம்மளையே எல்லாம் குறுகுறுன்னு பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனால் அந்த பார்க்கை அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து அந்த ஜிம்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி போட்டிருப்பாங்க போல். போன வாட்டி வந்தப்போ இல்லை, பசங்களை கூப்பிட்டுட்டு இந்த பார்க் வந்திருக்கேன் நான் ஈவினிங் டைமில் 2 வாட்டி. ஆனால் அந்த டைமில் நான் இதை பார்த்தது கிடையாது, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க போல். அப்புறம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல லேடிஸ் பண்ணுறாங்க, அப்போ நாமளும் பண்ணுவோம் போகும்போது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது பார்க்குறப்ப யாருமே பண்ணலையா, நான் வந்தப்போ காலியாக இருந்துச்சு. அப்புறம் 2 சுற்று சுற்றும் போது அவங்களாம் வாக்கிங் போயிட்டு வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தம் வந்து 45 மினிட்ஸ் நடந்தேன். நடந்து பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் வந்து முடிச்சிருந்தேன். நான் வந்து அந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், ஸ்டெப் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தையெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு வந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நானும் பண்ணி முடிச்சுட்டேங்க. இப்போ காலியாக இருக்குல்ல, யாருமே இல்லை, ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டேன். நல்லா இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஆனால் கால் வலி தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கேன்னா, இதில் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 174 ஸ்டெப் வந்து நான் ஆல்ரெடி நடந்தது. அதை அப்படியே நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இப்போ நான் எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன் அப்படின்னு காமிக்கணும்ல, அதனால தான் நான் வந்து 9:11க்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. நான் முடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா 9:54க்கு வந்து முடித்தேன். ஆனால் 4400 அதான் 4500 கிட்ட ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நேத்தோட 20 ஸ்டெப் தான் நான் அதிகமாக நடந்திருக்கேன். அது இல்லாமல் இது முடிச்சுட்டு நான் சொன்னேன்ல, ஒரு அது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த டூல்ஸில் வேற போய் பண்ணியிருந்தேன். அதனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நேத்தோட இன்னைக்கு. இவ்வளோ நான் ஸ்டெப் வந்து நடந்திருக்கேன். நீங்களாம் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்பில் தான் இருக்குது. ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப் போயிட்டு நம்ம வந்து ஸ்டெப் எவ்வளோ இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வாட்ச் இல்லைனா கூட ஃபோனில் மூலிமா நம்ம ஸ்டெப் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என் பக்கத்தில் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு என்னோடய ஃபோட்டோ ஒன்று எடுங்க, ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சைஸு, சைடு, அப்புறம் பேக்கு சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தேன். சரி இப்போது நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வந்து கம்மியாயிட்ட பிறகு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும்ல, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பசி எடுக்கிறதுனால நான் வந்து ப்ரெட்டு வந்து வச்சு இந்த பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்ருந்தேன். மதியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் எடுத்துருந்தேன். நான் வீடியோவில் முன்னாடி சொல்லலைன்னு நினைக்கிறேன் ப்ரெட்டு சாப்பிட்டது. அப்புறம் போயிட்டு கடைக்கு போயிட்டு நான் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ஓட்ஸு, ப்ரெட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் இருந்தால் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஓட்ஸ் வந்து என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால் ஓட்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு, அதே மாதிரி ப்ரௌன் சுகரும் வந்து ரொம்ப ரொம்ப பழைசாக இருந்துச்சு, அதனால் ப்ரௌன் சுகர் ஒரு பேக்கெட் கூட வாங்கிட்டு வந்தேன். சரி இதுக்கப்புறம் நம்ம இதை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பூரி கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் பூரி செஞ்சுட்டு இதுலேயே நான் வந்து எனக்கு மட்டும் ஒரு 4 சப்பாத்தி செஞ்சுக்கிட்டேன். எனக்கு சும்மாவே பூரி பிடிக்காது, அதுவும் நம்ம டயட்டில் இருக்கோம், பூரி சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு பூரி வந்து நான் எடுத்துக்கல. எனக்கு என்னமோ அதிசயமாக நேற்று தான் புஃப்னு வந்துச்சு பூரி எல்லாமே. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க வீட்லேயோ. உங்களுக்கு இது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதான்.
இப்படிதான் என்னுடைய டே 2 போச்சு. இன்னும் நம்மளுக்கு 98 டேஸ் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ எவ்வளோ கம்மியாகுது, எவ்வளோ எவ்வளோ கூடுது, அப்படி கூடாது, கம்மியா தான் ஆகும். பார்க்கலாம் நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம், நம்ம கூட எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்களாம் நினைச்சீங்கன்னா, மறக்காம உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அக்கா நான் வரேன்னு சொன்னா கூட நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜாயின் பண்ணி போலாம். என் கூட 4 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பேர்லாம் என்னன்னு தெரியல. ப்ளீஸ் மறக்காம உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. வீடியோ வந்து ஒரு வாட்டி வரும், ஒரு வாட்டி வராது. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்காது. அதனால நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மறக்காம கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வந்து பண்ணணும்னாலும் என் கூட வந்து கலந்துக்கங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு டே 3 நாளைக்கு என்ன நடக்குது சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.